ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் ஒரு முக்கியமான தலைப்பில் நம்மளோட கூட பேச விரும்புகிறார். அது என்ன தலைப்பு அப்படின்னா, நீங்கள் யார், உங்கள் மேலே உள்ள அழைப்பு என்ன? வாசிக்கலாம். யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது 13வது வசனங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நாம யார் அப்படின்னு சொன்னா தேவனுடைய பிள்ளைகள். நீங்க கேட்கலாம், இது நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லி. வசனத்தின்படி நம்ம அநேக காரியங்களை, அநேக வசனங்களை மேலோட்டமாக பார்க்குறோம். ஆனால் அதோடைய ஆழங்களை நம்ம தியானிக்கிறதில்ல. வசனம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு ஏற்றுக்கொள்றீங்களோ அப்பவே நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறிடுறீங்க. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய தேவனை யாருமே அப்பான்னு கூப்பிட்றத விட எல்லாருமே தேவனேன்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. எகோவா தேவனே, இருக்கிறவராகவே இருக்கிறவர் எல் ஷடாய், எகோவா ஷம்மா, எகோவா மெக்காதிஸ், இப்படி பல நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலையுமே கர்த்தாவே, தேவனே, எங்கள் சேனைகளின் கர்த்தாவே, இப்படித்தான் எல்லா பரிசுத்தவான்களுமே தேவனை அழைச்சிருப்பாங்க. ஆனால் அதை விட ஒரு படிக்கும் மேலே புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சட்ட திட்டங்கள் எல்லாமே கடுமையானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சட்டங்கள் எளிமையானதானா? இல்லை. பழைய ஏற்பாட்டு சட்டங்களை விட புதிய ஏற்பாட்டு சட்டங்கள் அதிக ஆழமானவைகள், கடுமையானவைகள். பழைய ஏற்பாட்டில் கொலை செய்தாதான் அது கொலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொண்டா அவன் மனுஷ கொலைபாதகன். பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டில் சட்ட திட்டங்களை தேவன் கடுமையாக்கினார். பழைய ஏற்பாட்டில் 10% தசம பாகத்தை கொடுங்க, மல்கியா 3:8-9-10 வாசிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வரும்பொழுது ஒரு மனுஷன் ஆண்டவரை கேட்குறான், ஆண்டவரை நான் பூர்ண சர்க்குணராக இருக்க நான் என்ன செய்யணும்? 10 கட்டளைகளை நீ பின்பற்று, சிறு வயதுலேருந்தே நான் பின்பற்றி வர்றேன். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நல்லது தான், இன்னும் நீ பூர்ண சர்க்குணராக இருக்க விரும்பினால் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா. அவனவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவன் அல்ல. தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற பரிசுத்தம், நீதி, கீழ்ப்படிதல், விசுவாசம் எல்லாமே அதிகம். இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் நம்ம 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? விக்கிரகத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் ஏது? விசுவாசிக்கும் அவிசுவாசியோட பங்கு ஏது? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள்னு சொல்லி நம்மளை அழைக்கிறாருன்னா எல்லா விதத்திலையும் அவருடைய பிள்ளைகளாகவே அதற்கு ஏற்ற பரிசுத்தம், அதற்கு ஏற்ற நீதி, அதுக்கு ஏற்ற கீழ்ப்படிதல் நம்ம கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறார். பொதுவாக தேவன் அவருடைய பழைய ஏற்பாட்டில் ஜனங்களாக இருக்கும்போதே சட்டங்கள் நீ இப்படித்தான் வாழணுங்கிறத இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு படி மேலே நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவோம், நம்மளை விட மேலானவர்களாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அதே தான் புதிய ஏற்பாட்டில் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் பரிசுத்த வேத வசனங்களின் படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் போகிறோம், மற்றவர்களை போலவே வாழ விரும்புகிறோம். இன்றைக்கி உலகம் ஒரு காரியங்களை நமக்கு போதிக்குது, நாம் அதில் கலந்து போகிறோம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள்ங்கிறத எந்த இடத்துலையும் மறக்கக்கூடாது. இன்றைக்கி பொது ஆலயத்தில் அந்த காலகட்டங்களில் இருந்த உடை கலாச்சாரம் இன்றைக்கி அது குறைந்து வருது. அந்த காலகட்டங்களில் சரீரத்தில் ஒரு வஸ்திரம்ங்கிறது கனத்துக்கு உரியதாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த நாகரிகம் அப்படிங்கிற பேரில் என்னுடைய சுதந்திரம், நான் மனம் போல ஆடைகளை அணியறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மனம் போல வாழ்வதற்கான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கலை. அதனால தான் வேதாகமத்தை கையில் கொடுத்தார். இந்த வேதாகமம் தான் வாழ்வியலுடைய சட்டம், நீ இப்படித்தான் வாழணும், அப்படி இல்லைன்னா நீ எப்படி வேணாலும் இருக்கலான்றத தேவன் நமக்கு சொல்லியிருப்பார். நான் சொல்லிய இந்த வசனத்தின்படி நடக்கிற மனுஷனை நான் கற்பாறைக்கு மேலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நம்மளுடைய பேச்சாகட்டும், நம்மளுடைய பார்வையாகட்டும், நம்மளுடைய குண நலன்களாகட்டும், நம்மளுடைய பழகுற அணுகுமுறைகள் எல்லாமே தேவனை வெளிப்படுத்துகிறதா இருக்கணும். இதைத்தான் விரும்புகிறார். இன்னைக்கு தலையில முக்காடு போடணுங்கிறத அதை ஒரு அநாகரிகமாக பார்க்குற இன்னைக்கு ஆலயங்களை நம்ம பார்க்குறோம்.
ஏன் தலையில் முக்காடு போடணுமா? ஜெபிக்கும் போதும் பல பேர் பிரசங்கம் பண்ணும்போது கூட அதை போடுவது இல்லை. எல்லா விதத்திலும் தேவன் நமக்கு முன்மாதிரியை தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். மனம் போல வாழுவதற்காக நம்ம படைக்கப்படலை. நீங்கள் உங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் வெளிப்படணும். பொதுவாக ஒரு ராஜாவுடைய மகன் இளவரசன்னா அந்த இளவரசன் சாதாரணமாக வெளியில் வர முடியாது. அவருக்கு உரிய உடையோட, அவருக்கு உரிய அணுகுமுறைகள் இல்லை அப்படின்னா அந்த தேசத்துக்கே அவமானம். அதே தான். அதை விட உலக ராஜாக்களை விட நம்ம பரலோக ராஜா அதிக பரிசுத்தார். நம்மகிட்ட எல்லாவற்றிலும் நீதியையும் பரிசுத்தையும் எதிர்பார்க்கிறார். சரி, ரெண்டாவது, நம்ம மேலே உள்ள அழைப்பு என்ன? இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தால் சனிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறோம். பல பேர் போகிறது கிடையாது. இன்றைக்கி வெளிநாடுகளில் செழிப்பின் காரணமாக இன்றைக்கி எல்லாருக்கும் நல்ல வீடுகள் இருக்குது, வசதிகள் இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது. அதனால் இன்றைக்கி கர்த்தரை மறந்து போனார்கள். பல உலக நாடுகளில் சபைகள் பூட்டப்பட்டுருச்சு. ஐரோப்பா நாட்டிலேருந்து அங்கே ஒரு சபையில் 20 பேர் இருந்தாலும் இது பெரிய விஷயம். அது முக்கியமாக வாலிபர்களை சபைகளில் பார்க்க முடியாதான். வயதானவங்க, அது யார் வீட்டில் கார் இருக்குதோ அதில் டிரைவர் இருக்காங்களோ அவங்க தான் ஜெர்மன் தேசங்களில் ஆலயத்துக்கு வருகிறாங்க. அமெரிக்காவிலையும் இதே நிலை, ஆஸ்திரேலியாவிலையும் இதே நிலை. பல ஆலயங்களை மூடிட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட 400 சபைகளுக்கு மேலே பூட்டப்பட்டுட்டாங்க. இங்கிலாந்து தேசத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய சபை இன்னைக்கு கண்காட்சி பொருளாக, கண்காட்சிக்காக வேடிக்கை பார்க்குற ஸ்தலமாக மாறிடுச்சு. ஏன் இதுன்னா, இன்றைக்கி நம்ம நாகரிகம் அப்படிங்கிற பேரில், செழிப்புங்கிற பேரில் உலகத்தில் பொருளாதாரம் வர வர மனுஷன் உலகத்தை தேடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. தேவனை தேடுகிற உணர்வு குறைந்து வருது. சரி, இன்றைக்கி தேவன் நம்ம மேலே வச்ச அழைப்பு என்ன அப்படின்னா வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சிட முடியாது. லேவி கோத்திரத்தில் இருக்கிறவர்கள் தான் ஆசாரியர்களாக முடியும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற யாரையுமே, இப்போ நம்ம வாச்சோம் வெளிப்படுத்தல் 1:6, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால் நம்ம கழுவப்படுகிறதுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் நிற்க வைத்திருக்கிறார். ராஜாக்கள்னு சொன்னால் ஆளுகை செய்யக்கூடிய, ஜனங்களை காப்பாற்றக்கூடிய அதிகாரம். ஆசாரியர்கள்னு சொன்னால் தேவனுடைய சார்பில் ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தக்கூடிய பொறுப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம அத்தனை பேர் மேலேயும் இருக்கு. தேவஜனமே, ஆண்டவர் தகப்பனாக இருக்கிறாரு. ஒரு தகப்பனுடைய வேலையை செய்வதற்கு எந்த பிள்ளையும் கணக்கு பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் போய் எங்கே போய் பிரசங்கம் பண்ண முடியும்? உங்களுக்கு கொடுக்குற ஏதாவது ஒரு தாளந்த தேவன் கொடுத்திருப்பார். பாடத் தெரியலாம், பேச தெரியலாம், உங்கள் சாட்சியவாது நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லலாம். உங்களுக்கு எதை கொடுத்துருந்தாலும், ஒருவேளை நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கலாம், உங்களால் முடிஞ்ச ஒரு எளிய உணவாவது சமைச்சு தரித்திர மக்கள் நம்ம உலகத்தில் இல்லாமல்ல அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கலாம். நீங்கள் வாயை திறக்கும்போது தேவன் அதை பேசுவார், உங்கள் வாயை நன்மையினால் நிரப்புவார். ஆதியாகமத்தில் இருந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனால் அத்தனை பேரையும் மேன்மை பாராட்டுறதை விட ஒரே ஒரு தீர்க்கதரிசியை தேவன் மேன்மை பாராட்டினார். அவர் யார் அப்படின்னு சொன்னால் யோவான் ஸ்நானகன். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல யாருமே இல்லை. ஆனால் அவர் எந்த அற்புதம் செய்தார்னா, எலியாவை போல அற்புதம் செஞ்சாரா? வானத்திலேருந்து அக்கினி இறங்க பண்ணினாரா? அல்ல செத்தவங்களை உயிரோட கூட எழுப்பினாரா? அல்லது புஸ்தகம் எழுதினாரா? ஆசாரிய ஊழியம் செஞ்சாரா? எதுவுமே இல்லை. அவர் செய்தது என்ன? எதனால தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இவரை போல பெரியவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லி சாட்சியை வாங்குவதற்கான காரணம் என்ன? முதலாவது காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இவர் வழியை ஆயத்தம் பண்ணுகிறவராய் இருந்தார். வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அநேகருடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பக்கூடிய கிருபையை தேவன் யோவான் ஸ்நானகனுக்கு கொடுத்தார். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வந்தாங்க. ஆனால் அத்தனை பேர், சிம்சோன் உள்பட
சவுல் உள்பட எத்தனையோ பேர் தங்களுடைய அழைப்பை இழந்து போனாங்க. ஏசா உள்பட கர்த்தரை தேடலை, தேவன் அபிஷேகம் பண்ணவங்க தான் அந்த அபிஷேகத்தை இழந்து போனாங்க. சாலமோன் ராஜா உள்பட எத்தனையோ பேரை தேவன் அபிஷேகம் பண்ணினார், ஆசீர்வதிச்சார். ஆனால் ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த கிருபையை இச்சைகள்னால இழந்து போனாங்க. ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் தகப்பன் ஒரு ஆசாரியன், இவர் போய் ஆசாரி ஊழியம் செய்ய போகல. என்ன ஊழியத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்தாரோ அந்த ஊழியத்தை உள்ளதை உள்ளபடியே செய்தார். இரண்டாவது காரியம், இவர் ஜனங்களை எச்சரிக்கிறவராய் இருந்தார். வாசிக்கலாம், மத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 7 முதல் 10 வரை. பரிசேயர்களும் சதுசேயர்களும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இன்னைக்கு அநேகர் ஊழியங்களை கையில் எடுக்கும் பொழுது ஜனங்களுக்கு பயப்பட வேண்டிய சூழ்நிலை. இப்படி நம்ம கண்டிச்சிட்டோம்னா சபையை விட்டு போயிடுவாங்களோ, இப்படி சொல்லிட்டா நம்ம மேலே ஏதாவது ரிமார்க் ஆயிருமோ, நம்ம பேரை கெடுத்துருவாங்களோ, அநேகர் இன்னைக்கு சத்தியத்தை சத்தியமாய் சொல்வதற்கு பயப்படுகிற நிலை. ஆனால் யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையில் ஜனங்களை விரியன் பாம்பு குட்டிகளின்னு சொல்லி அழைத்தார். வரக்கூடிய கோபாக்கினைக்கு உங்களுக்கு தப்பிக்கொள்ள வகை காட்டினவன் யார்? மனம் திரும்பிட்டீங்கன்னா அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அப்படி இல்லைன்னா கோடாரியானது மரத்தோட வேறருகே வைக்கப்பட்டிருக்கு. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். நல்ல கனி கொடுக்கணும்னு தான் மரத்தை வைக்கிறோம். ஒரு எஜமான் நல்ல கனி கொடுக்கலன்னா அது வெட்டப்பட்டு விறக அக்னியில் போடப்படும். ஒரு மரத்துக்கே அந்த நிலைன்னா மனுஷனுக்கு தேவன் பார்த்து பார்த்து இந்த உலகத்தவே கொடுத்தார். அந்த மனுஷன் நல்ல கனிகளை கொடுக்கலன்னா அந்த மரத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் அந்த மனுஷனுக்கு நேரிடுவது அதிகமாக இருக்குமே. அவர் ஜனங்களை எச்சரித்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய காலகட்டங்களில் ராஜா தவறு செய்த பொழுதும் ராஜாவையும் அவர் கண்டிக்க தவறல. அதனால தான் தேவன் யோவான் ஸ்நானகனை குறித்து மேன்மை பாராட்டினார். மூன்றாவது காரியம், நான் சிறுகணும் கர்த்தர் பெருகணும்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தவர். யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவரோட வாழ்க்கை ஜீவியத்தில் போஜன பிரியனா இருந்தார்னா இல்லை. யோவான் ஸ்நானனுடைய உணவு காட்டுத்தேன் வெட்டுக்கிளி. அவருடைய உடை ஒட்டகமயிர்னால செய்யப்பட்டது. அவர் நினைச்சிருந்தா மனம் போல சாப்பிட்ருக்கலாம். நான் ஏன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்? நான் இந்த உலகத்தில் வாழ்றது ஒரு தடவை தான். நான் வயிறார இஸ்ரவேல் ஜனங்களை போல வயிறார புசிப்பேன், இறைச்சியை புசிப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், மதுபானம் குடிப்பேன்னு சொல்லி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவருடைய போஜனத்தை அவர் ஆண்டவருக்காக தியாகம் பண்ணினார். வஸ்திரங்களில் ஒரு அர்ப்பணிப்பு இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கை ஜீவியமே வனாந்தரத்தில். நான் சிறுகணும் எனக்குள்ள அவர் பெருகணுங்கிறத வார்த்தையில் மட்டுமல்ல வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினவர். இந்த காரியங்கள்னால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பெருமை பாராட்டுகிறார். வாசிங்க, லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறாள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவருடைய வாழ்க்கையில தியாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நம்ம இப்படி கண்டிச்சு உணர்த்துறோம், ஜனங்க எத்தனை பேர் நமக்கு விரோதமா திரும்புவாங்க. ராஜாவை கண்டிச்சா ரத்த சாட்சியா மறிக்க வேண்டிய நிலை வரலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி நின்னார். அதனால தான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக அவன் பெரியவன். தேவஜனமே, அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய கிருபை யோவான் ஸ்நானகனுக்கு கிடைச்சது. இந்த தேவ செய்தியை ஏன் நம்மகிட்ட பேசுகிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகைக்கு யோவான் ஸ்நானகன் வழி ஆயத்தம் பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகைக்கு நேராக இந்த உலகத்தில் எல்லா அடையாளங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய அந்த ஊழியத்தை தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:6 வாச்சோம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு தேவனுக்கு முன்பாக ராஜாக்கள் ஆசாரியர்களாக தேவன் நம்மளை நிறுத்தி இருக்கிறாரே. அந்த ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம குடும்பத்தை மாத்திரம் யோசித்து கொண்டே இல்லாமல் கர்த்தருக்காக நீங்கள் அவருடைய வழி ஆயத்தம் பண்ணும் பொழுது உங்களுக்கு தேவன் என்ன தாளந்தை கொடுத்தாரோ அதை ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. ஆண்டவருடைய வருகையில் அது மேன்மை பாராட்டப்படும். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கி எங்களோட வாழ்க்கை ஜீவியம் எங்களை சுற்றியே நாங்கள் யோசிச்சு கொண்டு இருந்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய வருகையில் நாங்கள் கைவிடப்பட்டவர்களாக மாறிடுவோம். தகப்பனே, சிம்சோனை போல, சவுலை போல, ஏசாவை போல எங்களுடைய அழைப்பை நாங்கள் இழந்து போயிடக்கூடாதுப்பா. யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தை வெறுத்து கர்த்தருக்கு முன்பாக சாட்சி பெற்றது போல இன்றைக்கி எங்களோட வாழ்க்கையில் எங்களுடைய தாளந்துகளை, ஜெபத்தை, பலனை, எங்களால் முடிந்த சத்துவத்தை காணிக்கை ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது தகப்பனே, உம்முடைய வருகையில் எங்களையும் தேவனப்பா எடுத்துக்கொள்ளப்படுவது மாத்திரமல்ல, சாட்சியாய் நாங்கள் நிற்க நீர் செய்வீரப்பா. இந்த தெய்வ செய்தி கொடுத்துக்காய் நன்றி. பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டியது அவங்க கடமைங்கிற தகப்பனே அதை அறிந்து ஒவ்வொருவரும் ஊழியத்தை செய்ய கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க, அவருடைய ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.